வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபேஸ் சப்ளைவை எப்படி வயரிங் பண்ணுறாங்க, அதை ரோட்டரி சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி சர்க்யூட் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபேஸ் 4 போல் எம்சிபி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 போல் எம்சிபிக்கு இன்புட் சப்ளை வந்து நம்ம கொடுத்துட்டோம். 3 ஃபேஸ் சப்ளை RYB நியூட்ரல் அப்படிங்கிறது. ரெட்டு வந்து ஆர் ஃபேஸ், எல்லோ வந்து ஒய் ஃபேஸ், ப்ளூ வந்து பி ஃபேஸ், நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் கலர் கோடிங் பயன்படுத்தி தான் நம்ம சர்க்யூட் ஃபுல்லாகவே டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இந்த 4 போல் எம்சிபியிலேருந்து ஆர் ஃபேஸ், அதாவது சிவப்பு கலர் ஒயரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டரி சுவிட்சில் கொடுப்பாங்க. 3 ஃபேஸ் சிஸ்டமுக்கு தான் இந்த ரோட்டரி சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரோட்டரி சுவிட்சில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 1ங்கிறது ஆர் ஃபேஸை குறிக்கும், 2ங்கிறது ஒய் ஃபேஸ், 3 நம்பர் வந்து பி ஃபேஸை இண்டிகேட் பண்ணும். இந்த ரோட்டரி சுவிட்சுக்கு பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து வராது. நியூட்ரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஒரு சுவிட்சை வந்து ஆர் ஃபேஸ்க்கும், ஒரு சுவிட்சை ஒய் ஃபேஸ்க்கும், ஒரு சுவிட்சை பி ஃபேஸ்க்கும் ரோட்டரி சுவிட்சை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ரோட்டரி சுவிட்சில் அவுட்புட் வந்து இந்த மாதிரி 3 ஃபேஸ் மட்டும் செப்பரேட்டாக போகும். அது லோடுக்கு தகுந்தவாறு பிரிச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரோட்டரி சுவிட்சுக்கு இன்கமிங் இருக்கும் பாருங்கள், அந்த இன்கமரை வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸுமே அதில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் ஃபேஸும் வரும், ஒய் ஃபேஸும் வரும், பி ஃபேஸும் அதில் இன்புட்டாக வரும். இந்த படத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆர் ஃபேஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய் ஃபேஸ் எல்லோ கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பி ஃபேஸ் ப்ளூ கலர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ரோட்டரி சுவிட்சுக்கு இன்புட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலும் காமன் நியூட்ரலு. ஸோ நம்ம எம்சிபியிலேருந்து பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணி காமன் நியூட்ரலும் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ பாருங்கள், ஆர் ஃபேஸ் இருக்கக்கூடிய ரோட்டரி சுவிட்சிலேருந்து வயர் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு சப்சர்க்யூட் வந்து ஒரு 3 எம்சிபி பிரிச்சுருக்குறோம். ஒவ்வொரு ஃபேஸுக்குமே நம்ம ஒரு 3 எம்சிபி வந்து சப்சர்க்யூட் பிரிச்சுருக்கோம். அது 3 4 டிபெண்டிங் அப்பான் வந்து லோடை பொறுத்தது. அது நீங்கள் லோடுக்கு தகுந்தவாறு சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட்டில் வந்து நீங்கள் ஏசிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி, ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், ஏசி, ஹீட்டர், இந்த மாதிரி வாஷிங் மிஷின்ஸு, மோட்டார், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தனியாக ஒரு சர்க்யூட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டிங் போர்டு தனியாகவும், பவர் சாக்கெட்ஸ் ஃபுல்லாக தனியாகவும், இந்த மாதிரி சப்சர்க்யூட் பிரித்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், ஆர் ஃபேஸோட ரோட்டரி சுவிட்சில் வந்து நான் ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு வந்து அதோட சப்சர்க்யூட்டில் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் ஒய் ஃபேஸில் இருந்தும் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து அதோட சப்சர்க்யூட் கனெக்ட் பண்ணியாச்சு. பி ஃபேஸ்லேயும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் ஆர் ஃபேஸ்லேருந்து அவுட்புட், அதாவது எம்சிபியோட அவுட்புட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இண்டிவிஜுவல் சர்க்யூட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு எம்சிபியும் வந்து ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கு வந்து சப்ளை கொடுக்கலாம். 3 எம்சிபி போட்டிருக்கிறேன். ஆர் ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஃபேஸ் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 3 சப்சர்க்யூட் அதில் பிரிச்சுருக்குறோம். ஒய் ஃபேஸ்லேருந்து வரக்கூடியதும் பாருங்கள் 3 சப்சர்க்யூட் பிரிச்சுருக்குறோம். பி ஃபேஸும் 3 சப்சர்க்யூட் பிரிச்சுருக்குறோம். இந்த 3 எம்சிபிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். நியூட்ரல் வந்து காமன் நியூட்ரல் அப்படிங்கிறதுனால நம்ம நியூட்ரல் லிங்க்கில் இருந்தே காமனாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் உங்களுக்கு படத்தில் காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். பட் ஆனால் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சர்க்யூட்டுக்குமே வந்து நியூட்ரல் லிங்கை கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு ஒய் ஃபேஸும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். பி ஃபேஸும் சேம் லைக் அதே தான். எர்த்து வந்து காமன். ஸோ எர்த்தும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எர்த்தும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு லைனுக்கும் நான் கனெக்ட் பண்ணணும். நான் அது வந்து உங்களுக்காக படத்தில் காட்டணுங்கிறதுக்காக ஒரே ஒரு சப்சர்க்யூட்டில் மட்டும் நான் வந்து எர்த்து, நியூட்ரல், ஒரு ஃபேஸ் கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருக்கிறேன். மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் அதேமாதிரி தான் கொண்டு போகணும். இது எல்லாமே டிபியோட நியூட்ரல் லிங்க் அண்ட் எர்த் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார் இருக்கும் டிவி பாக்ஸில். அதில் இருந்து நீங்கள் சப்சர்க்யூட் எத்தனை பிரித்தாலும் சரி, அங்கே வந்து நீங்கள் இந்த லைனை வந்து கொண்டு போகணும். செப்பரேட்டாக தான் கொண்டு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட்டு, ஒரு சர்க்யூட்டில் மட்டும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் ஐசோலேட் பண்ணி நம்மளால் ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஈஸியான வழிமுறையாக இருக்கும் அது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரோட்டரி சுவிட்சோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து 3 ஃபேஸ் சப்ளை பவர் வந்துட்டுருக்கு. இப்போது வரக்கூடிய டைமில்
ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஒய் ஃபேஸ் வந்து ஈபிலேருந்து வரக்கூடிய சப்ளை லைன்லேயே இந்த ஒரு ஃபேஸ் வந்து கட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது ரோட்டரி சுவிட்சில் இருக்கிற ஒய் ஃபேஸோட லோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோடு எதுவுமே ஒர்க் ஆகாது. மற்றபடி ரெட்டில் ஆர் ஃபேஸில் இருக்கிறதும் பி ஃபேஸும் வந்து சப்ளை இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். லைட்டிங்கோ ஃபேனோ எதோ இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த எல்லோ ஃபேஸில் இருக்கிறது வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா ஈபிலேருந்து வரும்போதே ஒய் ஃபேஸ் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஃபேஸோட ரோட்டரி சுவிட்சில் 1 2 3ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. 1 வந்து ஆரை இண்டிகேட் பண்ணுது, 2 வந்து ஒய்யை இண்டிகேட் பண்ணுது, 3 வந்து பியை இண்டிகேட் பண்ணுது. ஆர்ஒய்பி அப்படிங்கிற 3 ஃபேஸை இண்டிகேட்டட் பண்ணுறதுனால 1 2 3 அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சு உங்களுக்கு படத்தில் வந்து எல்லாமே 3ஆம் நம்பரில் இருக்கிற மாதிரியே காட்டுது. நீங்கள் அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கும் செப்பரேட்டாக தான் இருக்கும். இப்போ ரெட் கலர் ஆர் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரில் இருக்கும். ஒய் ஃபேஸ்னால் 2ல் இருக்கணும். பி ஃபேஸ்னால் 3ஆம் நம்பரில் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். பட் நான் இது படத்துக்காக இதுதான் நான் அதில் எடுத்து போட்டுட்டேன். நீங்கள் வந்து அங்கே நீங்கள் வீட்டில் டிபியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேஸில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒய் ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஈபிலேருந்து வரும்போதே ஒய் ஃபேஸ் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ கட்டான சப்ளை வந்து அப்போ இந்த ஒய் ஃபேஸ்க்கு உண்டான ரோட்டரி சுவிட்ச் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல் வந்து அது இருக்கும் ஒய் ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ ஒய் ஃபேஸ் கட் ஆனதுனால இப்போ எனக்கு இந்த ஒய் ஃபேஸ்லேருந்து போகக்கூடிய சப் சர்க்யூட்டுக்கு வந்து எனக்கு லோடு வந்து கட் ஆகாமல் வேணும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2ல் இருக்கிற ரோட்டரி சுவிட்சை 3க்கு அல்லது 1க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ நான் 1க்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு ஆர் ஃபேஸ்லேருந்து லோடு எடுத்து இந்த ஒய் ஃபேஸ்க்கு வந்து சப்ளை கொடுக்கும். சப்போஸ் நான் வந்து 3க்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பி ஃபேஸ்லேருந்து லோடு எடுத்து இந்த ஒய் ஃபேஸ்க்கு வந்து கொடுக்கும். இதுதான் ரோட்டரி சுவிட்சோட ஃபங்க்ஷன். ஏதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆகும்போது நம்ம ஆல்டர்னேட் ஃபேஸ்லேருந்து நம்ம லோடு எடுத்துக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ரோட்டரி சுவிட்ச் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் 3 ஃபேஸ் சப்ளை எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து இந்த ரோட்டரி சுவிட்ச் பயன்படுத்துங்க. இந்த ரோட்டரி சுவிட்ச் பயன்படுத்தாமல் சில இடங்களில் போடுறாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபெயிலியர் வரும்போது ப்ராப்ளம் வருது. இந்த 3 ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட் இருக்கும். அது வந்து லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லை சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ 3 ஃபேஸ்லன்னு வரும்போது ஃபேஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் அப்படின்னு ஒரு 2 இது சொல்லுவாங்க. 2 கான்செப்ட். லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைன்கிறது பிட்வீன் த லைன், ஆருக்கும் ஒய்யுக்கோ அல்லது ஒய்யுக்கோ பிக்கோ அல்லது பிக்கோ ஆருக்கோ இடையில வந்து நீங்கள் வோல்டிமீட்டரோ மல்டிமீட்டரோ வச்சு வோல்டேஜ் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 440 வோல்ட் வரும். இது வந்து 3 ஃபேஸ். ஓகேங்களா? 3 ஃபேஸ்லனால தான் நம்ம லைன் வோல்டேஜ் செக் பண்ணுறோம். லைன் டு லைன், அதான் லைன் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூட்ரல் வந்து காமன் தான். ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ் தான் வந்து ஃபேஸ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வோல்டேஜ் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த எம்சிபிலேயே ஆருக்கும் நியூட்ரல் இந்த ரெண்டையும் மெஷர் பண்ணிங்கன்னா 230 வோல்ட் வந்து வரும். இப்போ இது வந்து லைன் வோல்டேஜ் பார்க்க சொன்னாங்க அப்படின்னா ஆருக்கும் ஒய்யுக்கும் எல்லோக்கும் செக் பண்ணிங்க அப்படின்னா 440 வோல்ட் வரும். இதுதான் லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ். இதுதான் வித்தியாசம். இந்த சர்க்யூட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் எதுவும் புரியாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லா கமெண்ட்ஸுமே பார்ப்பேன். அதுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன் கண்டிப்பாக. மேலும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.